ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி அன்போடு கூட வரேன். Welcome you all in the name of our Lord Jesus Christ. 2026 வருடம் We have come to the 2026 year, the 1st of August. நாங்கள் இப்படியாக உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம். We have come in front of you. இந்த நாளில கூட நாங்கள் வேத வசனத்தை பார்க்கிறோம். We are going to read a chapter from the Bible. லூக்கா 2ஆம் அதிகாரம் Luke chapter 2, 25வது வசனம். verse 25. அங்கே சிமியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. We can see about a person called Simeon. அவன் நீதி உள்ள ஒரு மனுஷன், He was a righteous person, தேவனுடைய பக்தி உள்ள ஒரு மனுஷன், a person who was devoted to God, இஸ்ரவேலருக்கு ஒரு ஆறுதல் வர வேண்டும் என்று காத்திருக்கிறான். and he was waiting for the consolation of the Israelites, அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. and the Holy Spirit was resting on him. எனவே இந்த இடத்தை நாங்க பார்க்கிறோம். In here we can see, அந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த காலத்திலே at the time period which the Israelites ஒரு lived, இருண்ட காலம் என்று சொல்லலாம். it was like a dark period. ஆண்டவர் பேச God didn't speak with them. அமைதியா இருக்கிறார். He was very quiet. ஆனா இவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், But God tells him, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ காண முன்பதாக until you see Lord Jesus நீ Christ, மரிக்க மாட்டாய். you will not die. இப்பொழுது இவனுக்கு ஒரு குழப்பமாய் இருக்கிறது. He had a small problem about அவருடைய எல்லாருடைய நம்பிக்கை மேசியானவர் வருவார், every single person that is thought that the Messiah will be அவர் coming எங்களை soon. ராஜாவாக ஆளுகை செய்வார். He will come and reign over as his ஆனா king. இவனுக்கு மட்டும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், But God had told him, நீ கிறிஸ்துவை காணணும் மரிக்க மாட்டாய். until you see Lord Jesus, you will not die. ஒரு குழப்பமாய் இருக்கிறது. A problem. என்ன இந்த குழப்பம்? What would be the வயது problem? சென்று விட்டிருக்கிறது, My age is going. நான் மரித்து விடுவேன். I will die soon. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், But நீ God is கிறிஸ்துவை telling, காண முன்பதாக மரிக்க மாட்டாய். until you see Lord Jesus, எனவே you will அவர் not die. ஒவ்வொரு நாளும் ஆசையாய் பார்க்க, இன்றைக்கு வருவாரா, நாளைக்கு வருவாரா, எப்போது நான் கிறிஸ்துவை பார்ப்பேன். Every single day, Simeon has been waiting patiently to ஒவ்வொரு see நாளும் பார்த்து கொண்டு whether he'll be coming today or tomorrow. But one day, திடீரென்று all of a sudden, ஆவியானவர் சொல்லுகிறார், he was moved நீ by the Spirit. ஆலயத்துக்கு போ. Go to the temple. நீங்க ஆலயத்துக்கு போகும் பொழுது So when Simeon goes to the அங்கே temple, ஒரு அற்புத காட்சி. he sees an amazing miracle there. அங்கே இயேசு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அங்கே பார்க்கிறார். He sees Lord Jesus there. அந்த தாய் தகப்பனை அங்கே பார்க்கிறார். The parents have அவருடைய something. கையில அந்த குழந்தையா இருந்த இயேசு ஆண்டவரை தன் கையில ஏந்தி கொண்டு Simeon takes the baby in his அவன் hands தேவனை துதிக்கிறார். and he praises God. ஆண்டவரே, நீங்க சொன்ன விதமாக God, you told me, கிறிஸ்துவை நான் கண்டுவிட்டேன். I have seen Lord நான் Jesus. சமாதானமாய் போகிறேன். I am going in peace. நன்றி என்று சொல்லுவேன். Thank you. He அன்பான said, தேவனுடைய பிள்ளைகளே, my loved ones, இந்த காலகட்டத்திலே உங்களுக்கும் எனக்கு ஒரு ஆண்டு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். we could see that God is giving us a warning in this இயேசு situation. மறுபடியும் வரப்போகிறது. That Lord Jesus is coming again to this world. பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. There is going to be a judgment for the sinners. எனவே நானும் நீங்களும் ஆயத்தப்படுங்க. Let us get ready. உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், We are running for the world. தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are running for our needs. ஒரு நிமிடம் சிந்திக்கிறோமா, இயேசு வருவாரானா என்னை எடுத்துக்கொள்வாரா? Do we even think for a minute that when Lord Jesus comes, do we சிமியோனுடைய even take வாழ்விலே it? நாங்கள் அதை பார்க்கிறோம். We can see that in Simeon's life. நானும் நீங்களும் அப்படியாக ஆயத்தப்பட்டு We have to get ready அவருடைய like Simeon வருகைக்காக மகிமைக்காக காத்திருக்கிறது. and wait patiently for his second அவர் coming. எங்களை கைவிட்டாங்க, But if God just leaves நாங்கள் us, நரகம் என்ற இடத்துக்கு போய்விடுவோம். we are going to go to hell. அவர் தான் வழி, Because Jesus is the way, தான் சத்தியம், Jesus is truth, அவர் தான் ஜீவனாயிருந்தார். and the life. எனவே இந்த வேலையில உங்களை ஒப்பு கொடுத்து And in this நீங்க moment, we're going to சிமியோனை dedicate போல ourselves. காத்திருக்கும் பொழுது Like Simeon, உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக. God will surely இது bless அந்த us. வசனத்தில சிமியோன் சொல்லுகிறார். In this verse, we can see, இந்த 34ஆம் வசனத்தை நீங்க பார்க்கலாம். in the 34th verse, we can see, அவருடைய இருதயங்களை மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. because God is a person who can change so many people's lives. அதே போல 30ஆம் வசனத்துல பார்க்கலாம், On the 30th verse, we can see, புறஜாதிகளுக்கு அவர் ஒரு பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார். many of the eyes have seen his salvation and light. யூத அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாக இருக்கிறார் என்று. And for the Israelites, he's been a salvation. எனவே இந்த நாளிலே உங்களுக்கு எனக்கு ஒரு மகிமை தேவனாகவும், And God has been a gracious God for அதே them. போல அவர் அறியாத ஜனங்களுக்கு And there's so many people who அவர் don't know him. ஒளியாகவும் இருக்கிறார். And for them, God has been a light. எனவே இந்த மாதம் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். I'm sure that this month is going to be a blessed month for all of வேலைகள் you. மத்தியிலே, Even though we have so much of தேவைகள் prayer, மத்தியிலே so many needs. ஒரு விஷயம் இயேசு வந்து விட்டார். But if God comes at this minute, சிமியோன் அவரை கண்டு துதித்தது போல exactly like how Simeon நாங்களும் praised God, இயேசுவோடு பரலோகம் போவோம். when we also go to heaven, எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா? God is going to help us to go to எனவே இந்த heaven. மாதம் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். I hope this month is a blessing for all of you. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, Dear Lord இந்த Jesus, மாதத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. change this month into a blessing இந்த month. வார்த்தையை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.
Please bless all of those who listen to சிமியோனை this போல prayer. Like Simeon, நாங்களும் மாறி help us also to கிறிஸ்துவை change நாங்கள் காணும்படி and see Lord Jesus. காத்திருக்க உதவி செய்யும். Help us to stay patient எல்லா in the night. மகிமையும் ஒருவருக்கு. All the glory belongs to you. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கின்றேன் எங்க நல்ல பிதா. In the name of Jesus Christ our Lord. ஆம். Amen. நன்றி, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Thank you. May God bless you all. Amen.